ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். மாடிக்கு வந்திருக்கோம். மாடி செடி கொடிகளும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு சிறப்பான உரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது ஒரு அற்புதமான உரங்க. அதுவும் லோ காஸ்ட்டு உரங்க. பைசா செலவு இல்லாமல் ஒரு உரம். நம்ம வீட்டில் வேஸ்ட்னு தூக்கி போடுற அந்த உரத்தை வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம செடியை வளர்க்க போகிறோம். அது நமக்கு கிடைச்ச பொக்கிஷங்க. ரொம்ப பேர் இதனுடைய பயன்களை தெரியாமல் இருக்காங்க. இது கோல்டன் உரம்னு கூட சொல்கிறாங்க. அது என்ன உரம், அப்படிப்பட்ட உரம் அப்படின்னு கேட்குறீங்களாங்க? ஆமாங்க, மரச்சாம்பல் தாங்க. மரச்சாம்பல் தாங்க. இப்போ வீட்டில் கேஸ்லாம் வந்துருச்சு. அதனால் நம்ம இந்த மரச்சாம்பல் கிடைக்கிறது கஷ்டம். கடைகளில் நம்ம ஹோட்டலில் இது ஈஸியாக கிடைக்கும். டீ கடையில் கிடைக்கும். இந்த விறகு எரிச்ச பின்னாடி மீதி இருக்கிறது தாங்க இந்த மரச்சாம்பல். இதில் அந்த எல்லாம் எரிஞ்ச பின்னாடி கிடைக்கிற அந்த வேஸ்ட்டு தாங்க இந்த மரச்சாம்பல். அந்த மரச்சாம்பலை பற்றிய வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பல பேர் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் போடுங்க. அப்படியே ஒரு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மரச்சாம்பலை பற்றிய வீடியோவை பகிருங்க. ஓகே. மேலும் உங்கள் எண்ணங்களை வண்ணங்களாக்கி எங்களுக்கு கமெண்ட்ஸில் கூறுங்க. இந்த மரச்சாம்பல் தேர்ந்தெடுக்கும்போது பிளாஸ்டிக்கு மற்றும் கெமிக்கல் உள்ள பொருட்கள் கலக்காமல் இருக்கணுங்க. இதுக்கு மரச்சாம்பலை எடுத்த உடனே நம்ம பயன்படுத்த முடியாது. 3 அல்லது நாட்கள் கழித்து தாங்க இதை பயன்படுத்தணும். இதனுடைய சத்து ரொம்ப அதிகம். அதனால் அதிகளவு போடக்கூடாது. அதிகளவு போடும் பொழுது செடிகளானது பாதிக்கப்படும். குறைந்த அளவே இதை பயன்படுத்த முடியும். அதுவும் வேருக்கு தள்ளி தான் பயன்படுத்தணும். அது எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதாங்க மரச்சாம்பல். இது எப்படி செடிக்கு பயன்படுத்தலாம் பார்க்கலாம். இது எடுத்து 3 அல்லது 4 ஆயிடுச்சுங்க. இது எப்படி பயன்படுத்தலாம்னு பாருங்கள். இந்த செடியை சுற்றி கொஞ்சம் மண்ணை தோண்டிக்கணுங்க. பக்கத்தில் பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப தூரத்தில் தான் பயன்படுத்தணும். இதை பாருங்கள். அவ்வளோதாங்க. இதை அப்படியே தண்ணி ஊற்றணுங்க. கட்கர் அப்படியே செடிக்கு சுற்றி இந்த தண்ணி ஊற்றணுங்க. இது செடிக்கு வேரழுகல் நோய் இருந்தாலும் இது குணப்படுத்திடுங்க. அதுக்கடுத்து இந்த செடியில் அந்த சாம்பலை தெளிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அஸ்வினி பூச்சி, வேறு அழுகல் நோய், அஸ்வினி பூச்சி, வெள்ளைப்பூச்சி இதெல்லாம் விளைகிறங்க. இது மாதிரி இதை காலையில் பனித்துளி இருக்கும்போது தெளிக்கணுங்க. அப்போ இது என்ன ஆகும்னா, இது செடி மேலே ஒட்டிக்கிட்டு அதை எல்லாத்தையும் போய்க்கிறோம். இது நம்ம செடிக்கு ஒரு சிறந்த உரமாக பயன்படுது. பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது. காலை நேரத்தில் பனித்துளி இருக்கும்போது இது மாதிரி தெளிக்கும்போது செடியில் ஒட்டிக்கும். அஸ்வினி பூச்சி, புழுக்கள் தொல்லை நீக்கும். இந்த கீழே போடுறதுனால நமக்கு நத்தை, அட்டைப்பூச்சி இந்த 2 தொல்லைகள்லாம் நீக்கும். இந்த மரச்சாம்பல் தோட்டத்துக்கு ஒரு சிறந்த உரமாகவும் பயன்படுகிறதுங்க. அது இயற்கை உரமாகவும் இருக்குது. இதில் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள்லாம் கொத்தாக இருக்குங்க. இது செடிக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குங்க. இந்த பொட்டாசியங்கிறது பூக்கள் அதிகளவு பூப்பதற்கும் காய்கள் நன்கு திரட்சியாக இருப்பதற்கும் உதவுதுங்க. இந்த கால்சியம் அப்படிங்கிறது செடிகளின் வேர் மற்றும் தண்டு வளர்ச்சிக்கு உதவுகிறதுங்க. அதை வலுவாக்குதுங்க. மேலும் நுனியாளுகள் நோயிலிருந்து இதை காப்பாற்றுங்க. இது சிறந்த இயற்கை உரமாக இருக்கிறதுனால காலை நேரத்தில் இது செடி மூலம் தூவுறதுனால அது செடியில் ஒட்டிக்கும். அஸ்வினி பூச்சிகள் மற்றும் வண்டுகள் போன்றதில் இது காப்பாற்றப்படும். செடிக்கு வேரல்கள் நோயையும் இது குணப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். மண்ணில் தூவுறதுனால வேறு அழுகல் நோய், அட்டைப்பூச்சி, நத்தைகள் தொல்லை ஒழியும். தொழு உரம் தயாரிக்கும் போது இது சிறிதளவு பயன்படுத்தும் போது அதனுடைய வீரியம் அதிகமாகும். அதிலிருந்து வரும் துர்நாற்றமானது நீங்கும். இவ்வளவு சிறந்த உரமாக இது பயன்படுகிறது. சாம்பலை அதிகளவு நம்ம செடிக்கு பயன்படுத்தக்கூடாது. இது காரத்தன்மை உடையனால மண்ணுடைய pH தன்மையை மாற்றி காரத்தன்மையாக மாற்றிடும். அதனால் மண்வளம்
கெட்டிவிடும். இதனால் அளவாக பயன்படுத்த வேண்டும். நம்ம வீட்டில் கிடைக்கிற அடுப்பாங்கரையில் கிடைக்கிற இந்த வேஸ்ட்டு சாம்பல் எப்படி சிறந்த உரமாக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம். இது எல்லா செடிக்கும் சிறந்த உரமாக பயன்படுகிறது. இதை செடிக்கு கொடுப்பதனால மண்ணில் உள்ள இரும்பு போன்ற சத்துக்கள் வேர் உறிஞ்சி செடியை பலப்படுத்தும். இந்த மரசாம்பல் நமக்கு செய்ய தெரியாத என்ன செய்யறதுன்னா, அந்த கொட்டாங்குச்சியை பயன்படுத்தி கூட மரசாம்பலை செய்யலாம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி கொட்டாங்குச்சியை எடுத்துக்குங்க. இந்த 2-3 கொட்டாங்குச்சியை எடுத்துக்குங்க. இதை பாருங்கள். இது மாதிரி காய்ந்த சருகுகளை எடுத்துக்குங்க. அதை வச்சு எப்படி இதை நம்ம பற்ற வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். கொட்டாங்குச்சியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அந்த சூடத்தை கொஞ்சம் போட்டிருக்கோம். இதிலிருந்து எப்படி இதை தயாரிக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை எரித்து நம்ம சாம்பலை பெறலாம். இந்த கொட்டாங்குச்சி சாம்பலும் சிறந்த உரமாக பயன்படும். இதை நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாம். இப்பொழுது நம்ம இந்த மரசாம்பலை பற்றிய மரசாம்பல் உரத்தினுடைய பயன்களை பற்றி நம்ம பார்த்தோம். இதை நம்ம தோட்டத்தில் பயன்படுத்துகிறோம். இதை வழங்கியது உங்களுடைய சதா கார்டன். இந்த சதா கார்டன் சேனல் பிடித்திருந்தால் சதா கார்டன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சதா கார்டன். தேங்க்யூ.